ஹாய், நான் கார்த்திகா காயம்பு. அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோவாரண்டோ. ஏற்கனவே 4 ரிட்ஸ் நான் சொல்லிட்டேன். இது 5th ரிட். இந்த ரிட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பொது பதவி வகிக்கிறவர் அந்த பதவியில இருக்கிறதுக்கு அவர் குவாலிஃபையா, எந்த அதிகாரத்தின் கீழே அந்த பதவியில அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிட் மூலமா நம்ம கேள்வி கேட்கலாம். அதுக்கு தான் இந்த ரிட். இந்த ரிட்டை ஹைகோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்ல தான் போட முடியும். கீழமை நீதிமன்றங்கள்ல போட முடியாது. நம்ம இந்த ரிட்டை போட்டு அவரை நம்ம கேள்வி கேட்கும் போது அவர் ப்ரூவ் பண்ணணும். இதுல நான் குவாலிஃபை தான், கரெக்டா தான் இதுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணல, அவர் தவறுதலா அந்த இடத்துல அந்த போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்னா இமிடியேட்டா அவரை நீக்கிடுவாங்க. அந்த இடம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுவாங்க. இந்த ரிட்டை யார் யார் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் போடலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, யார் வேணாலும் போடலாம். இந்த ரிட்டை யூஸ் பண்றது மூலியமா தகுதி இருக்கிற ஒருத்தர் அந்த வேலையில போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தகுதி இல்லாதவங்க தப்பா ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை தடுக்கிறதுக்கு இந்த ரிட்டு யூஸ் ஆகும். அந்த பப்ளிக் ஆஃபீஸ் ஒரு சட்டத்தாலேயோ ஒரு கான்ஸ்டிடியூஷனாலேயோ கிரியேட் பண்ணப்பட்டதா இருக்கணும். அவரை தான் அந்த மாதிரி பொது பதவியில இருக்கிற ஒருத்தரை தான் நம்ம இந்த ரிட்டை யூஸ் பண்ணி கேள்வி கேட்க முடியும். பிரைவேட் கம்பெனிஸ், பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், பிரைவேட் செக்டர்ஸ் அதுல எல்லாம் இருக்கவங்களை போயிட்டு அவங்களோட நம்ம இந்த ரிட்டை யூஸ் பண்ணி கேள்வி கேட்க முடியாது. அந்த சம்பந்தப்பட்ட பதவி ஒரு பொது பதவியா இருக்கணும். அதாவது சட்டமன்ற தலைவர், மக்களவை, மாநிலங்களவை தலைவர், தலைமை வழக்கறிஞர் அவங்கள மாதிரி இருக்கணும். தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக, தனியார் நிறுவனத்துல வேலை செய்யற எம்ப்ளாயிஸ்க்கு எதிராக நம்ம இந்த ரிட்டை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பதவி பெர்மனண்டான பதவியா இருக்கணும், நிரந்தரமான பதவியா இருக்கணும். டெம்பரவரியா இருக்கக்கூடாது. தற்காலிகமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த ரிட்டை கேட்க முடியாது. அதே மாதிரி அது சட்டத்துக்கு எதிராக அவங்க அந்த வேலையில இருக்காங்க அப்படின்னு அப்படி இருந்தாதான் நம்ம இந்த ரிட்டை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த பதவியை வகித்து கொண்டு இருக்கணும். அதாவது அந்த வேலையில அவர் இருந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம இந்த ரிட்டை போட முடியும். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரிட்டை போட முடியாது. அதே மாதிரி ஒருவேளை அவர் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு இந்த ரிட்டை யூஸ் பண்ணி கேட்க முடியாது. ஒரு கேஸ்ல சொல்றேன். லெவன் பால் விசஸ் ஏஎன் ரே. ஏஎன் ரே தலைமை வழக்கறிஞரை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அவருக்கு எதிராக அவர் எப்படி இந்த பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவாரண்டை இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதாவது அவரை விட 3 ஜட்ஜஸ் மூத்தவர்களா இருப்பாங்க. அப்ப எப்படி அவர் தகுதியானவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த ரிட்டு போடுறதுக்கு முன்னாடியே அந்த 3 ஜட்ஜஸும் அவங்களோட பதவியை ரிசைன் பண்ணிடுவாங்க. சோ அந்த நேரத்துக்கு ஏஎன் ரே தான் மூத்தவர். சோ அவர் தலைமை வழக்கறிஞரா இருக்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு சட்டம் சார்ந்த கேள்விகள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தா எனக்கு கமெண்ட் ஆர் மெயில கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு லீகல் சொல்யூஷன் சொல்லுவேன். சட்ட படிப்பை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் எனக்கு கேளுங்க, கண்டிப்பா நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன். வாழ்க தமிழ், வளர்க